பல்கலைக்கழகம் உழவர்களின் நலனுக்காக ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் புதிய ரகங்களை வெளியிட்டு வந்துட்டுருக்கோம். கடந்த வருடம் 24 புதிய ரகங்கள் வெளியிட்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு தோட்டக்கலை பயிர்களில் 11 ரகங்களும், வேளாண் பயிர்களில் 7 ரகங்களும், ஒரு ரகம் காளான்லையும் இந்த வருஷம் உழவர்களின் நலனுக்காக வெளியிடுவதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மிகுந்த பெருமை கொள்கிறது. இப்போ நெல்லில் மட்டுமே நாங்கள் 3 ரகம் கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ரகம் நெல்லில் கோ 59 அப்படிங்கிற ரகத்தை கொண்டு வந்திருக்கோம். இது எந்த பருவத்துக்கு ஏற்றதுன்னா, இதுதான் அந்த கோ 59 நெல் ரகம். இது நம்ம பின் சம்பா, சம்பா, தாளடி, அதாவது வடகிழக்கு பருவ காலத்தில் வரக்கூடிய நெல், அதுக்கு இது ரொம்ப உகந்த ரகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சம்பா, பின் சம்பா, தாளடி இந்த பருவத்துக்கெல்லாம் ஏற்ற ரகம் இந்த கோ 59 அப்படிங்கிற ரகம். இதோட சிறப்பு இயல்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5900 கிலோ ஒரு ஹெக்டருக்கு நம்ம சராசரியாக மகசூல் எடுக்க முடியும். ஆனால் அதே சமயம் நல்ல மேனேஜ்மெண்ட் கொடுத்தோம்னா ஒரு 6500 கிலோவுக்கு மேலேயே நம்ம மகசூல் எடுக்கக்கூடிய சிறந்த மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக விவசாயிகள் கிட்ட இந்த பிபிடி 5204 அப்படிங்கிற ரகத்தை உள்ளுக்குள்ளார கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த ரகத்தை விட இந்த ரகம் மிக மிக சிறந்த ரகம் அப்படின்னு சொல்கிறான். பிபிடி ரகத்தை விட ரொம்ப சிறந்த ரகம். எப்படி இது சிறந்த ரகம் அப்படின்னா, அதிக விளைச்சல் கொடுக்கும் ஒன்று. பிபிடி ரகத்தை விட சன்ன ரகம். இந்த கோ 59 பிபிடியை விட சன்ன ரகம். அதற்கெல்லாம் மாற்றாதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த ரகத்தை கொண்டு வந்திருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது நல்ல சமையல் பண்புகளை கொண்டது. குக்கிங் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அமைலோஸ் கண்டென்ட் நடுத்தர அளவில் அமைலோஸ் கண்டென்ட் இருக்கும். ஓகே, இதோட அரவை திறன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70% வரைக்கும் அரவை திறன் இருக்கும். முழு அரிசி காணும் திறன் 65% வரைக்கும் இருக்கும். அந்த வகையில் இது பிபிடிக்கு மாற்றாக பிபிடியை விட மிக நல்ல ரகம் நெல்லில் கோ 59 அப்படிங்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட கதிர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப சன்ன ரகம். இது மக்களுக்கு ரொம்ப ஏற்ற ரகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதுதான் அதோட நெல். இப்போ நான் நெல் உங்களுக்கு வெளியே காமிக்கிறேன். ரொம்ப சன்ன ரகமான நெல். இது கோ 59 விவசாயிகளின் பின் சம்பா அது மட்டும் இல்லாமல் தாளடி பருவத்துக்காக வெளியிடக்கூடிய ஒரு நல்ல ரகம். அடுத்தது நம்மளுக்கு ஓகே சம்பா பருவத்துக்கு ஆயிடுச்சு. அடுத்தது குருவை, ஸ்வர்ணவாரி, நவரை, இந்த மாதிரி சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவ காலத்தில், அதாவது ஃபஸ்ட்டு சீசனுக்கு ஒரு ரகம் வேணும் அப்படிங்கிறக்காக ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ஆடுதுறை 56 அப்படிங்கிற இந்த ரகத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஹெக்டருக்கு 6250 கிலோ அளவுக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ரகம். இதோட இது பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்லெண்டர் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நடுத்தர சன்ன ரக அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட அறுவைத்திறன் அந்த முதல் சொன்னதை விட ஜாஸ்தி. 70% அறுவைத்திறன், 65% அரிசி காணும் திறன் கொண்டது இந்த ஆடுதுறை 56 ரகம். அது மட்டும் இல்லை, இது நடுத்தர அமைலோஸ் கொண்டது. பூச்சி நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. ஸோ இந்த 2 ரகமே, நான் சொன்ன 2 ரகமே பூச்சி நோய்க்கெல்லாம் ஓரளவு தாங்கி வளரக்கூடிய ரகம். ஸோ முதல்ல சொன்ன ரகம் உங்களுக்கு பின் சம்பா, தாளடி அதுக்கெல்லாம் உள்ளது. இது உங்களுக்கு குருவை, ஸ்வர்ணவாரி, நவரை பருவத்துக்கான ஆடுதுறை 56 அப்படிங்கிற ஒரு ரகம். அதோட நெல் பாருங்கள், நெல் மணிகள் பாருங்கள். உங்களுக்கு இதுவும் அப்படிதான், லாங் ஸ்லெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். நீளமாக இருக்கும். நெல் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும். அடுத்த ரகமும் ஆடுதுறையிலேருந்து தான் வந்திருக்குது. ஆடுதுறை 60 அப்படிங்கிற ஒரு நெல் ரகம். இந்த நெல் ரகம் தாளடி பருவத்துக்கு ஏற்ற நெல் ரகம் தான். இதில் மகசூல் எவ்வளோ வரும்னா 6028 கிலோ ஒரு ஆவரேஜாக மகசூல் வந்திருக்குது. இதுவும் அப்படி தான் 6500 கிலோவுக்கு மேலே மகசூல் காணக்கூடிய திறன் கொண்ட ஒரு ரகம். நடுத்தர சன்ன ரக அரிசி இது அது மாதிரி இது ஒரு ஹைட்டுமே கம்மியாக தான் இருக்கும். அதனால் என்னென்னா உங்களுக்கு இந்த சாயாது, உங்களுக்கு மழை ரொம்ப வரும்போது உங்களுக்கு இந்த ரகம் உங்களுக்கு சாயாத தன்மை கொண்டது. ஒரு மாதிரி உங்களுக்கு இந்த மழை கடைசியில் உங்களுக்கு எல்லாம் படுத்துக்கும் பார்த்தீங்களா செடி, அந்த சாயாத தன்மை கொண்டது. இதோட அரைவை திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% அரைவை திறன். அண்ட் முழு அரிசி காணும் திறன் 68% முழு அரிசி காணும் திறன் இருக்குது. பூச்சி நோய்களுக்கு அகெயின் இது எதிர்ப்பு சக்தி, மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகம் நெல் ஆடுதுறை 60. ஸோ இதுவும் தாளடி பருவத்துக்கு ஏற்றது. கோ 59 ஆடுதுறை 60 தாளடி
பருவத்துக்கு. அந்த கோ 59 ரொம்ப சன்ன ரகம், இது வந்து மீடியம் ஸ்லெண்டர். ஸோ இது ரெண்டு தான் இதுக்குள்ள வித்தியாசம். அடுத்தது நான் சொன்ன இன்னொன்று 56 ஆடுதுறை 56 வந்து உங்களுக்கு முன்பருவத்துக்கு, அதாவது கார் குருவை, ஸ்வர்ணவாரி, நவரை, இதுக்கெல்லாம் வந்து அந்த 59 ஆடுதுறை 59. ஸோ 3 ரகங்கள் நெல்லில் நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து 3 டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்தது ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம வந்து மக்காச்சோளத்தை ஒரு பெரிய அளவில் கொண்டு வந்துட்ருக்கோம். இதை மக்காச்சோளத்தில் ஒரு கோஹெச்எம் 12 அப்படிங்கிற மக்காச்சோளத்தை நாங்கள் விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கோஹெச்எம் 12 வந்து இதோட சிறப்பியல்பு என்னென்னா, இது மானாவாரிக்கும் ஏற்றது, இரவைக்கும் ஏற்றது. ஸோ நம்ம வந்து வறட்சியிலையும் போடலாம், நல்ல தண்ணி இருக்கிற இடத்துலையும் போடலாம். இப்போ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னால், மானாவாரியில் போட்டோம்னா ஒரு ஹெக்டருக்கு 6500 கிலோக்கு மேலே கொடுக்கும். இதே இரவையில் போட்டோம்னா 8200 கிலோக்கு கொடுக்கும். ஸோ தண்ணி பாய்ச்சும் போது ஒரு 2000 கிலோ அட்வான்டேஜ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நல்ல மகசூல் கொண்டது. இதோட மணிகள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு, ஒரு மஞ்சள் கலந்த ஆரஞ்சு நிற மணிகளை கொண்டதாக இருக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ஹைப்ரிட் இல்லைங்களா. நார்மலாக என்னென்னா ஹைப்ரிட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, ஆண் பூக்கள் ஒரு சமயத்தில் பூக்கும், பெண் பூக்கள் ஒரு சமயத்தில் பூக்கும். அதனால் உங்களுக்கு இங்கே மகரந்த சேர்க்கை வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். இந்த பர்டிகுலர் வெரைட்டி கோஹெச்எம் 12ல் இந்த ஆண் பூக்கள் பெண் பூக்கள் ரெண்டும் ஒரே சமயத்தில் பூக்கிறதால நம்மளுக்கு இந்த ஹைப்ரிடைசேஷனில் பிரச்சனையே இருக்கிறது இல்லை. இது ஒரு நல்ல வீரிய ஒட்டு ரக விதைகள் உற்பத்திக்கு எளிய ரகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்காச்சோளனாலே படைப்புழுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். கரிக்கோல் நோய்ங்கிறது, அது அழுகல் நோய்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இது மிதமான எதிர்ப்புத்தன்மை கொண்ட ஒரு ரகமாக இருக்குது. அதனால் இதை விவசாயிகள் போட்டு பயனடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்த ரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உளுந்து. நம்மளுக்கு வந்து பல்சஸில் ரொம்ப பெரிய புரட்சி தேவைப்படுது. ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2 கிராப் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று பயிர் வகை பயிர்கள், இன்னொன்று எண்ணெய் வித்து பயிர்கள். ஸோ அதுக்காக தான் நாங்கள் உளுந்தில் ஒரு நல்ல ரகம், எங்களுடைய வம்பன் அப்படிங்கிற வம்பன் NPRC நேஷ்னல் பல்ஸ் ரிசர்ச் சென்டர் வம்பன்லேருந்து வம்பன் 12 அப்படிங்கிற இந்த உளுந்து ரகத்தை கொண்டு வந்திருக்கோம். இது எதுக்கு ஏற்றதுன்னா, இறைவைனா உங்களுக்கு வந்து தண்ணி பாய்ச்சக்கூடிய இடங்களுக்கு ஏற்ற ரகம். அது மட்டும் இல்லாமல் இது நெல் தரிசுக்கும் ஏற்ற ரகம். ஸோ இது ரெண்டுக்கும் போடலாம், நெல் தரிசுலையும் போடலாம், தண்ணி பாயக்கூடிய தோட்டக்கால் நிலங்கள்லையும் இது போடலாம். இதோட முக்கிய சிறப்பியல்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இது எதில் போட்டாலும் ஒரு 850லேருந்து 900 கிலோ ஒரு ஹெக்டர் வரைக்கும் மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிர் வகை பயிர். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் மட்டும் இல்லை, அந்த சீசன் மட்டும் இல்லை, இந்த சீசன் மட்டும் இல்லைன்னு எந்த சீசனில் வேணாலும் போடலாம். ஏன்னா இது ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ், ஒளி உணரா திறன் கொண்டது. அதனால் எப்போ போட்டாலும் இது வந்து 850லேருந்து 900 கிலோ கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உளுந்து. இதில் இன்னொரு சிறப்பியல்பு என்னென்னா, அதிக மாவு பொங்கும் தன்மை. யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி எல்லாம் போடுறோன்னா ஒரு 4 அரிசி 4 டம்ளர் போட்டால் 1 டம்ளர் நம்ம உளுந்து போடுவோம். இது 3/4 டம்ளர் உளுந்து போட்டாலே காணும். அந்தளவு நல்ல மாவு வந்து அதிக அளவில் மாவு தரக்கூடிய ஒரு நல்ல ரகம். அடுத்தது இது அப்படி தான் பயிர் வகை பயிர்களில் இந்த மஞ்சள் தேமல் நோய், அங்கங்கே மஞ்சளாக இருக்கும் சில இலையில பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சள் தேமல் நோய்க்கும், அதே மாதிரி நீங்கள் லீஃப் கிரிங்கிள்னு சொல்லுவாங்க, அந்த நோய்க்கு இதுக்கு எல்லாமே இது வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. சாம்பல் நோய்க்கும் எதிர்ப்பு திறன் கொண்டது. ஸோ இது ஒரு நல்ல ரகம் உளுந்து வம்பன் 12. இதோட விதைகள் பார்த்துக்கோங்க. இது இன்னொன்று என்னென்னா, ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ப்ரிஃபரன்ஸ் உள்ள வெரைட்டியாக இருக்கும். இது உளுந்து வம்பன் 12. அடுத்தது நான் சொன்னேன் பயிர் வகை பயிர்கள்லேயும் அடுத்தது எண்ணெய் வித்து பயிர்கள்லேயும் தான் நம்மளுக்கு வந்து இம்போர்ட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். அதனால் நிலக்கடலையில் ஒரு ரகம் கொண்டு வந்திருக்கோம். நிலக்கடலையில் எங்களுடைய செட்டிநாடு, அதாவது செட்டிநாடு வந்து வறட்சி பகுதியில் உள்ள ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன். இது அங்கிருந்து மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற ஒரு நிலக்கடலையை கொண்டு வந்திருக்காங்க. மானாவாரி சாகுபடியில் இந்த பர்டிகுலர் நிலக்கடலை நம்ம 2500 கிலோ ஒரு ஹெக்டருக்கு நீங்கள்
மானாவாரியிலேயே எடுக்க முடியும். மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற ரகம். இந்த முதல்ல என்னென்னா, இந்த மானாவாரி சாகுபடியில் பார்த்திங்கன்னா முன்பருவ வறட்சி கட்டாயமாக இருக்கும். அந்த முன்பருவ வறட்சியை தாங்கி நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் இது. இதில் இன்னொரு முக்கிய பண்பு என்னென்னா, எண்ணெய் சத்து 49% இருக்குதுங்க. 49% எண்ணெய் சத்து கொண்டது. உடைப்பு திறன் 70%க்கு மேலே. நீங்கள் 100 கிலோ அந்த நிலக்கடலையை போட்டிங்கன்னா முத்து வந்து உங்களுக்கு 70 கிலோவுக்கு மேலே கிடைக்கும். ஸோ அந்தளவு ஒரு நல்ல ரகம். முக்கியமாக பூச்சி நோய்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டதாக தான் கொண்டு வரோம். இப்போ நாங்கள் ப்ரீட் பண்ணுற எல்லாமே அந்த இன்செக்டிசைடோட அப்ளிகேஷனை குறைக்கணும், யூசேஜை குறைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அட்லீஸ்ட் மாடரேட்லி ரெசிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரகத்தை வெளியே கொண்டு வரோம். ஸோ நிலக்கடலை செட்டிநாடு 1 வறட்சியை தாங்கி மானாவாரியில் வளரக்கூடிய ஒரு நல்ல ரகம். ஸோ இதுதான் வந்து அதோட முத்து. இது நீங்கள் பார்த்துக்கலாம், இதோட காய் இது. அடுத்தது இன்னொரு எண்ணெய் வித்து பயிர் கொண்டு வந்திருக்கோம், ஆமணக்கு. நீங்கள் பாருங்கள், இது ஆமணக்கு. ஆமணக்கு வந்து ஏத்தாப்பூர் அப்படின்னு எங்களுடைய ரிசர்ச் ஸ்டேஷன்லேருந்து வீரிய ஒட்டு ஆமணக்கு ஏத்தாப்பூர் 3 அப்படிங்கிற ரகத்தை கொண்டு வந்திருக்கோம். இதுதான் அது. இதை இங்கே பாருங்கள், முத்து இங்கே இருக்குது. இது என்னென்னா, இது அப்படி தான் தரிசு நிலங்கள், அதாவது நம்ம விளைவிக்காமல் சும்மா போட்டிருக்கிற தரிசு நிலங்களில் ஒரு மாற்று பயிராக இந்த ஆமணக்கை கொண்டு வர முடியும். இது ஆடி, புரட்டாசி, கார்த்திகை பட்டம் எல்லா பட்டத்துக்குமே இது ஏற்ற ஒரு ரகமாக இருக்கும். ஒரு ஹெக்டருக்கு 2100 கிலோ வரைக்கும் இது வந்து நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம். ஒரு நடுத்தரமான உயரம் கொண்டது, நல்ல கிளச்சி வரக்கூடிய ஒரு ரகம். இதில் வந்து இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த ஆமணக்கை பொறுத்த வரைக்கும் பெண் பூக்கள் ஆண் பூக்கள் ரெண்டுமே இந்த ஸ்பைக்கில் இருக்கும். ஆண் பூக்கள் நிறையா இருந்ததுன்னா மகசூல் குறைஞ்சி போயிடும். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பூக்கள் 10% தான் இருக்கும், பெண் பூக்கள் 90% இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு சிறந்த ரகம். சாயாத செடி, இது நல்ல ஸ்ட்ரட்டியாக நிற்கும். ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்னொரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்ம இந்த கொடிக்காய்கள் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு முன்னால் நட்டு விட்டோம்னா அந்த கொடிக்காயை மேலே ஏற்றி விட்டு அந்த கம்பில் வந்து அந்த கொடிக்காய் வந்து சப்போர்ட் எடுத்து வளரும். அந்த அளவுக்கு இது ஒரு ஸ்டர்டி கிராப். ஏத்தாப்பூர் 3 ஆமணக்கு. அடுத்த ரகம் வந்து உங்களுக்கு இது 7 ரகமும் நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் கிராப்பில் கொண்டு வந்திருக்கோம். அடுத்து வரக்கூடிய 11 ரகங்கள் உங்களுக்கு ஹார்ட்டிகல்ச்சர் கிராப்பில் நாங்கள் கொண்டு வரோம். இந்த ஹார்ட்டிகல்ச்சரில் முதல்ல நான் கொண்டு வர அறிமுகப்படுத்தக்கூடிய வெரைட்டி வந்து தக்காளி கோ4 அப்படிங்கிற ஒரு ரகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி கோ4 வந்து ஆடிப்பட்டம் தைப்பட்டம் ரெண்டுக்குமே, அதாவது தை மாதம் போடுறதுக்கும் சரி, ஜூன் ஜூலையில் ஆடி மாதத்துலேயும் போடுறதுக்கும் சரி, இந்த ரகம் வந்து ஒரு நல்ல ரகமாக இருக்கும். இது வந்து ஒரு ஹெக்டருக்கு 40 டன் வரைக்கும் மகசூல் கொடுக்குங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காம்பினுடைய இதான் காம்பு, இந்த ஷோல்டர்னு சொல்லுவோம். இந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு ஒரு பச்சை கலராக, அதாவது அந்த முனைப்பகுதி மெல்லிய பச்சை கலராக இருக்கும். இது என்னத்துக்கு இதை குறிக்குதுன்னா, நீங்கள் கீப்பிங் குவாலிட்டி நிறையா வச்சுக்கலாம். நிறைய நாள் இதை வந்து வெளியவே வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அழுகி போகாது, கெட்டு போகாது, நல்ல ஸ்டர்டியாக இருக்கும். அப்படியே பழம் பார்த்தீங்கன்னா அமுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஸ்டர்டியாக இருக்கும். அதிக காலம் நம்ம வச்சுக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி நோய் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய ரகம் இது கோ4 தக்காளி. இது ரொம்ப நல்லா இண்டஸ்ட்ரி பர்பஸுக்கும் சரி நல்லா வரும். இதுதான் அதோட விதைகள். இதை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தது வெண்டைக்காய். தக்காளியில் ஒன்று கொடுத்துட்டோம். அடுத்தது வெண்டைக்காய் காய் இல்லையாம்மா? ஓகே. இதில் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான், தைப்பட்டம் ஆடிப்பட்டம் ரெண்டுலேயும் போடலாம். இதில் என்னென்னா, விதைச்சதுலேருந்து 1 மாதத்தில் உங்களுக்கு பூ வந்துடும். இந்த இதை விதைச்சிட்டிங்கன்னா விதைச்சதுலேருந்து 1 மாதத்தில் பூ வந்துடும். அடுத்தது உடனே வந்து ஒரு 10 நாளில் நீங்கள் காய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த காயோட குவாலிட்டி எப்படின்னா, அடர்ந்த பச்சை நிறத்தில் இருக்கும், நல்ல டீப் க்ரீனில், நல்ல ஷார்ப் எட்ஜில் காய்கள் இருக்கும். நுனி நீளமாக இருக்கும், கூராக இருக்கும். அதுதான் இதோட சிறப்பியல்புகள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 டன்னு ஒரு ஹெக்டருக்கு மகசூல் கிடைக்கும். விதைச்ச 38வது நாள்லேருந்து நீங்கள் அறுவடை ஆரம்பிச்சுக்கலாம். 23 அறுவடை ஸ்டாகர்டாக 23 அறுவடை 120 நாள், 4 மாதம்தான் இந்த பயிரோட காலமே. 4 மாதம். 4 மாதத்தில் 120 நாள், அதாவது 120 நாளில் 23 தடவை நீங்கள் அறுவடை பண்ணி 40 டன் எடுக்க முடியும். அடர் பச்சை நிற முனி கூராக இருக்கக்கூடிய நீளமான வெண்டைக்காய்.
அடுத்தது உங்களுக்கு மிளகாய். ஸோ இந்த மிளகாய் வந்து ரொம்ப சிறப்பான மிளகாய்ங்க. இது நார்மல் மிளகாயாட்டம் இல்லை. இந்த மிளகாய்க்கு கோ5ன்னு பேர் வச்சுருக்கோம். இந்த மிளகாய் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகாய் இல்லை. இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்குள்ள மிளகாய். நம்ம மிளகு பொடி அரைக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கான இது. ஏன் இது சொல்கிறேன்னா, நார்மலாக நம்ம ஹீட் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது காரத்தன்மையை வந்து ஹீட் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து கேப்சிஸ்ன்னு ஒரு பொருள் வந்து முக்கிய காரணி. இந்த ஹீட் யூனிட்ஸு நார்மலாக இருக்கிறதுல 10,000லேருந்து 15,000 ஹீட் யூனிட்ஸ் தான் இருக்கும் இந்த மிளகாயில். ஆனால் இந்த மிளகாய் 1,00,000 ஹீட் யூனிட்டுக்கு மேலே. நான் இதை ஓப்பன் பண்ணி வச்சேன்னா இந்த மிளகாய் நொடி இங்கே பூரா அடிக்கும். அந்த அளவு வந்து கேப்சிசின் கண்டென்ட் ஜாஸ்தி. ஹீட் யூனிட் 1,00,000 யூனிட்டுக்கு மேலே இருக்கிறதால இது முக்கியமாக இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு. இது ஒரு ஹெக்டருக்கு 4 டன் மகசூல் இதில் கிடைக்குங்க. ஒரு உயரமாக செடி நல்லா கிளச்சி வரும். இது வந்து அதே மாதிரி நோய் பூச்சி எல்லாத்தையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு மிளகாய். கோ5 இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கான ஒரு மிளகாய். அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பல் பூசணி. ஓகே, அதை கொடுத்துருங்க. ஸோ இதுதான் சாம்பல் பூசணி. இவ்வளோ தான் சைஸே. நம்ம பூசணிக்கான எல்லாம் ரோட்டில் ஒட்டச்சி நல்லா பெருசாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா, இது அதுக்கு மாற்றாக சாம்பல் பூசணி. இது வந்து ஒரு ஃபேமிலி ஒரு நாளில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக கொண்டு வந்தது. இது மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ஏற்றது. 21 டன் மகசூல் கிடைக்கும். எந்த சீசனில் வேணாலும் போடலாம் நீங்கள். எல்லா பருவத்துக்கும் ஏற்றது. அதே மாதிரி 21 டன் மகசூல் கிடைக்கும். இதில் வேறு என்ன சிறப்பியல்புகள்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இப்போல்லாம் இந்த பூசணிக்காய் காலையில் எல்லோரும் நிறைய பேர் ஜூஸாக குடிக்கிறாங்க பூசணிக்காயில். எதுக்குன்னா நல்ல உடம்புக்கு நல்லது. நிறையா கொழுப்பை கரைக்கிறது, நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த பூசணிக்காய் வந்து யூஸ் ஆகுது. ஆனால் அந்த பூசணியில் ஒரு ஸ்மெல் இருக்கும். இந்த பூசணியில் நல்ல சதைப்பற்று இருக்கும், அந்த ஸ்மெல் இருக்காது. ஸோ அதனால் இது ஒவ்வாத வாசனை இல்லாத ஒரு பூசணிக்காய். நல்ல சதைப்பற்றோட மக்களுக்காக இது ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று போட்டால் போதும் ஒரு நாளுங்கிறதுக்காக நல்லா மினியேச்சர் சைஸில் சாம்பல் பூசணி பாலூர் 1 அப்படிங்கிறது இந்த ரகம். பாலூர் வெஜிடபிள் ரிசர்ச் ஸ்டேஷன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கடலூர் பக்கத்தில் பாலூர் இருக்குது. அங்கிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் சாம்பல் பூசணி பாலூர் 1. அடுத்தது வந்து உங்களுக்கு வாழை வந்து இது காவேரி வாமன் அப்படின்னு இந்த வாழைக்கு பேர். சரிங்களா? இது தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனம் திருச்சிராப்பள்ளியில் ஐசிஆர் கீழே இருக்குது. அதிலிருந்து இந்த வாழை கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் புரட்டாசி மாதம் ரெண்டுக்குமே ஏற்றது. இது ரெண்டு டைம் இதை வந்து நம்ம பிளான்டிங் பண்ணலாம். 60லேருந்து 65 டன் ஒரு ஹெக்டருக்கு இது வந்து மகசூல் கொடுக்கக்கூடியது. மியூட்டேஷன் ப்ரீடிங் வழியாக இதை கொண்டு வந்திருக்காங்க. இதோட இன்னொரு சிறப்பியல்பு என்னென்னா, இந்த வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது 1.3 மீட்டர்ஸ் தான் இருக்கும். 5-5.5 அடி தான் இருக்கும். நம்ம ஹைட்டு தான் இருக்கும் இந்த வாழை மரம். அதனால் நீங்கள் வந்து இந்த காற்று நல்லா அடித்தா கூட சாயாது. இதுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அதற்கான ஒரு மாற்றாக வந்து இந்த காவேரி வாமன் அப்படிங்கிற ரகத்தை வாழையில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதுதான் பழங்கள். அதோட பழங்கள் இதுதான். இந்த காவேரி வாமனுடைய பழங்கள் இதுதான் வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது. 65 டன் வரைக்கும் மகசூல் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ரகம் வெண்ணெய் பழம். அதாவது அவகேடோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவகேடோ. இப்போ அவகேடோ ஃப்ரூட் வந்து 650 ரூபா 700 ரூபா ஒரு கிலோவுக்கு விற்கிது. இந்த அவகேடோவில் ஒரு நல்ல ரகம் தடியன்குடிசை ரிசர்ச் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்பழனி மலையில் தடியன்குடிசை அப்படின்னு ஒரு இது இருக்குது. மேல் மலையில் வந்து கொடைக்கானல் ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குது. அதில் இந்த கீழ் மலையில் இருக்கிற தடியன்குடிசையிலிருந்து தடியன்குடிசை 2 அப்படிங்கிற வெண்ணெய் பழம்னு சொல்லக்கூடிய அவகேடோ கொண்டு வந்திருக்கோம். இது நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது. ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நடவு போடுவாங்க. ஒரு ஹெக்டருக்கு 4 வருஷம் கழித்து ஒரு ஹெக்டருக்கு 52 டன் மகசூல் கொடுக்கும். இது நல்ல ஒரு அடர் நடவு முறைக்கு ஏற்றது. அதாவது இப்போ ஹை டென்சிட்டி பிளான்டிங்கிறது ஹார்டிகல்ச்சரில் ஒரு நல்ல ஒரு விஷயமாக கொண்டு வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த அடர் நடவு முறைக்கும் ஏற்றது. இதில் நிறைய பெஸ்ட் அண்ட் டிசீசஸ் வரும் அவகேடோவில். அது எல்லாத்தையும் தாங்கி வளரக்கூடியது. அதாவது பழ துளைப்பான், அந்த ஃப்ரூட் போரர்னு சொல்லுவாங்க, அது அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நல்ல எதிர்ப்பு திறன் கொண்ட தடியன்குடிசை 2 அப்படிங்கிற அவகேடோவை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். அடுத்தது லெமன். எங்களுதில் வந்து சங்கரன் கோயிலில் ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குது. அதில் எலுமிச்சையிலேருந்து சங்கரன் கோயில் 1 அப்படின்னு இந்த எலுமிச்சையை கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒன்று என்னென்னா,
இந்த எலுமிச்சை பொறுத்த வரைக்கும் வருஷம் பூரா காய்க்கும், வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்கும். ஒரே கொத்தில் நார்மலாக ஒன்று 2 பழம் தான் இருக்கும். இது குறைஞ்சது 5 பழம் இருக்கும் ஒரு கொத்தில். நார்மலாக ஜூன் செப்டம்பரில் நடவு போடுவாங்க. 2.5 வருஷத்துலேருந்தே உங்களுக்கு பழம் வர ஆரம்பிக்கும். ஒரு 16 டன் மகசூல் கிடைக்கும். ஒரு ஹெக்டர்லேருந்து 16 to 17 டன் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். இந்த தோல் பகுதி வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதால தொலைதூரத்துக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா வச்சிங்கனாலே வாடாமல் 10 நாள் இருக்கும் இது. ஸோ அதனால் வைப்பு திறனும் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்போர்ட் பர்பஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய சாறு இருக்கும். 54%, 55% சாறு மட்டுமே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ரகம். சங்கரன் கோயிலிருந்து எலுமிச்சையில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்னொரு முக்கியமானது பூக்களில் அரளியில் ஒரு ரகம் தோவாழைன்னு சொல்லி எங்களுக்கு ஃப்ளவர் ரிசர்ச் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அரளி இது தோவாழை ரிசர்ச் ஸ்டேஷனில். ஸோ இது பாருங்கள், இது அழகாக மாலை கட்டியிருக்கிறாங்க அதில். ஸோ தோவாழை அரளி 1 அப்படிங்கிற ரகத்தை கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இது வந்து நம்ம நடவு பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு 9.6 டன், அதாவது ஒரு நியர்லி 10 டன் பூ மகசூல் கிடைக்குங்க. இதில் இதுதான் பூக்கள். இந்த கலரில் இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும். கொத்து கொத்தாக பூக்கும். இந்த பூ வந்து செடியில் 7 நாள் வாடாமல் இருக்கும். அந்த அளவு வந்து ஒரு நல்ல ரகம் இந்த தோவாழையிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அரளி. பூச்சி நோய், கம்பளி புழு, இதுக்கு எல்லாத்துக்குமே எதிர்ப்பு திறன் கொண்டது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அரளி ரகம். இது நம்மளுக்கு டெய்லி மார்க்கெட்டுக்கே வந்து எல்லா பூஜாஸ் எல்லாத்துக்கும் இது கொண்டு போகிறதால இதில் ஒரு நல்ல ரகம் கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது ரொம்ப முக்கியமாக இதான் அந்த அரளி செடிங்க. ரொம்ப முக்கியமாக தேங்காயில் ஒரு ரகம் வந்து ஆலியார் ரிசர்ச் ஸ்டேஷன்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். ஆலியார் 4 அப்படின்னு சொல்லி. இதுதான் அது. இது கொண்டு வாங்கப்பா அந்த செடியை. ஸோ இது பார்த்திங்கன்னா இளநிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், கொப்பரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது டியூவல் பர்பஸில் உள்ளது. இதுதான் இந்த புதிய ரகம் ஆலியார் 4 அப்படின்னு தென்னை மரத்தில் ஒரு செலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். ஒரு மரத்திலிருந்து 137 காய்கள் வரும். மினிமம் 137 காய்கள், 130லேருந்து 150 காய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இது வர்றது. ஒவ்வொரு காயிலையும் பார்த்திங்கன்னா இதில் உடச்சிங்கன்னா ஒரு 520லேருந்து 550 மில்லிமீட்டர் வரைக்கும் இதுக்குள்ளார தண்ணி இருக்கும். 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணி இருக்கும். ஸோ அதுதான் இதில் உள்ள ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. இந்த காய் உரிச்ச காயோட எடை நார்மலாக இப்போல்லாம் வந்து காய் வந்து ஒரு காய் இத்தனைன்னு எடுக்கிறதில்ல, 1 கிலோ இத்தனைன்னு தான் எடுக்கிறாங்க தேங்காயை பொறுத்த வரைக்கும். இது ஒரு காயே 650 கிராம் இருக்கும். ஒரு காய் அந்த அளவுக்கு இருக்கும். இதில் எண்ணெய் சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தி கொப்பரையில். இதில் பார்த்திங்கன்னா 63% மேலே எண்ணெய் சத்து. தேங்காய் எண்ணெய் ஆட்டி எடுக்கிறோன்னா இது ஒரு ரொம்ப நல்ல ரகம். அதே மாதிரி இதிலிருந்து வரக்கூடிய அந்த நார் வந்து நார் தொழிற்சாலையெல்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, காயர் இண்டஸ்ட்ரி, அதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக தென்னை மரத்தை இப்போ பூச்சி நோய் அடித்து கிளப்பிட்டு இருக்குது. ரூகோஸ் ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மரம் பூரா கருப்பு கருப்பாக இருக்கும். அதை வந்து தாங்கி வளரக்கூடியது. வெள்ளை ஈய தாங்கி வளரும். இரியோஃபிட் மைட்டு சிலந்திக்கு மிதமான எதிர்ப்பு திறன். இப்போல்லாம் இப்படி நீங்கள் அழகாக பார்க்க முடியாது, இப்படி சொரிதான் பார்க்க முடியும். இது வந்து இந்த இரியோஃபிட் மைட்டால் இதை வந்து ஓரளவுக்கு தாங்கி கொடுக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு ஒயிட் ஃப்ளை, ரூகோஸ் ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளையும் சரி, இரியோஃபிட் மைட்டுக்கும் சரி மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஆலியார் 4 இது வந்து உங்களுக்கு டியூவல் பர்பஸ். இளநிக்கும் சரி, கொப்பரைக்கும் சரி சிறந்த ரகம். இதையும் நீங்கள் வாங்கி வச்சு பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது நெட்டை ரகத்தை சார்ந்தது, சரிங்களா? இது நல்ல ஒரு ரகம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய். இப்போ நீங்கள் நம்ம இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பொள்ளாச்சி பகுதி அங்கெல்லாம் தென்னை மரத்துக்கு கீழே ஜாதிக்காய் நிறையா போட்டுட்ருக்கோம். பேச்சிப்பாறையில் நாங்கள் ஜாதிக்காயில் ஒரு நல்ல ரகத்தை கொண்டு வந்திருக்கோம். பேச்சிப்பாறை 1 அப்படிங்கிறது எப்போ வேணாலும் நட்டுக்கலாம். இதுக்கு இப்போ தான் நடணும் அப்போ தான் நடணும்ட்டு இல்லை, எப்போ வேணாலும் நடலாம். 914 காய் காய்க்கும் ஒரு வருஷத்துக்கு இது மரத்துலேருந்து. ஒரு ஹெக்டருக்கு 265 கிலோ ஜாதிபத்திரி வந்து மகசூல் கொடுக்கும். ஜாதிபத்திரிங்கிறது உங்களுக்கு ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா ஜாதிக்காய்க்கு மேலே அந்த மேசன் சொல்லுவாங்க ஜாதிபத்திரி. இங்கே பாருங்கள், இதுதான் ஜாதிபத்திரி. பார்த்திங்களா, இங்கே ஒரு சிகப்பு கலரில் ஜாதிபத்திரி. இது வந்து 265 கிலோ ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த ஜாதிபத்திரி கிடைக்கும். இதுதான் ஜாதிக்காய். இது ஜாதிக்காய், சரிங்களா?
இது இந்த மகசூல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது நல்ல ஒரு லாபகரமான இது இருக்கும். இதுவும் அப்படி தான், நோய் பூச்சிக்களை எதிர்பார்க்குற மாதிரி தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக மெடிசினல் பிளான்ட்லேருந்து இப்போ யாரை பார்த்தாலும் டயபெட்டிக்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் டயபெட்டிக்ஸ் வந்திருக்குது. சிறு குறிஞ்சான் அப்படின்னு சொல்லி இந்த சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு மெடிசினல் பிளான்ட்டை நாங்கள் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். சிறு குறிஞ்சான் CO1 அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறோம். இது ஜூன் ஜூலையில் நடவு போடணும். ஒரு ஹெக்டருக்கு ஒரு வருஷத்துக்கு 6.48 கிலோ வந்து பசு இலை கிடைக்கும். சரிங்களா? இதில் வந்து 4.54 கிலோ காய்ந்த இலை மகசூல் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சர்க்கரை நோய்க்கு பயன்படக்கூடியது. நீங்கள் வீட்டில் வச்சுட்டு டெய்லி 4 இலை மருத்துவருடைய ஆலோசனையோடு சாப்பிட்ணும். ஏன்னா டக்குன்னு சுகர் லெவலை குறைச்சிட்ரும். ஸோ இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் எல்லாத்துலேயுமே வைக்கக்கூடிய சிறு குறிஞ்சான் அப்படிங்கிற CO1 ரகம் கோயம்புத்தூர்லேருந்து வெளியிட்டிருக்கிறோம். இது எல்லோரும் வீட்டில் வச்சுட்டு வளர்த்துட்டு ஒரு காலையில் டேப்லெட் போடுறதுக்கு பதிலாக ஒரு 2 இலை பிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தால் இயற்கையாக நம்ம சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகே, ஸோ நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து 11 ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் சொன்னேன். முதல்ல 7 வந்து அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் சொன்னேன். இப்போ வந்து ஒரு சிப்பி காளான், கிள்ளிக்குளம் 1 அப்படின்னு சொல்லிட்டு சிப்பி காளான், இது அவங்க காளான் கொண்டு வரல, இது அந்த வித்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேக்லேருந்து உங்களுக்கு ஒரு 10 டேஸ் டைம்குள்ளார 650 கிராம் வரைக்கும் உங்களுக்கு காளான் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் 2 நாள் வச்சிங்கன்னா கூட அது கெட்டு போகாது. அந்தளவு ஒரு நல்ல சிப்பி காளான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிள்ளிக்குளம் 1, அங்கேருந்து கிள்ளிக்குளம் காலேஜ்லேருந்து இந்த சிப்பி காளானை அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 19 வேளாண் பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள், 1 காளானில் இப்படி 19 டிஃப்ரெண்ட் பயிர்களை விவசாய பெருமக்களுக்காக அர்ப்பணிப்பதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை தமிழ்நாடு அரசும் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. நன்றி. சிலது ஹைப்ரிடுங்க, சிலது செலெக்ஷனுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த மெய்ஸ் இருக்குது இல்லைங்களா, மக்காச்சோளம், அது ஹைப்ரிடுங்க. சரிங்களா? ஆமணக்கு ஹைப்ரிடுங்க. மித்தது எல்லாமே வந்து உங்களுக்கு ரகங்கள்ங்க. அப்புறம் இது இந்த கோகனட் வந்து செலெக்ஷன். பேடியில் நெல்லில் வந்து ஒன்று வந்து ஹைப்ரிடுங்க. என்ன இன்ஜெக்ட் பண்ணுறோம்? இல்லை, புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா, ஒரு ரகம் இருக்குது. சரிங்களா? ஒரு ரகம் வந்து நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடியது, இன்னொரு ரகம் இருக்குது அது நோய் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய இது கொண்டு. இது 2ஐயும் கிராஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது 2ஐயும் கிராஸ் பண்ணும்போது அந்த கிராஸ்லேருந்து 4 டைப் ஆஃப் பிளான்ட் வரலாம். சரிங்களா? ஒரு ரகம் வந்து விளைச்சலும் அதிகம் கொடுக்காது, நோயும் தாங்கி வளராது. இன்னொரு ரகம் பார்த்திங்கன்னா நல்ல விளைச்சல் கொடுக்கும், நோயையும் தாங்கும். இன்னொன்று நோய் தாங்கும் ஆனால் விளைச்சல் கம்மியாக இருக்கும். இன்னொன்று விளைச்சல் நல்லாயிருக்கும், நோய் தாங்காது. இப்படி 4ஆக செக்ரிகேட் ஆகி வரும். அப்போ செக்ரிகேட் ஆகி வர்றதில் நம்ம அட்வான்டேஜஸாக இருக்கும் பார்த்திங்களா, நல்ல விளைச்சலும் கொடுக்கும், நோயையும் தாங்கும். இல்லை, அதை மட்டும் செக்ரிகேட் பண்ணி எடுத்து அதை வந்து ஃப்யூச்சராக அட்வான்ஸ் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. மல்டி லொக்கேஷன் ட்ரையல்னு சொல்லி எங்கள் ஸ்டேஷன்ஸ்லலாம் ஃபஸ்ட்டு போடுவோம். அப்புறம் ஒரு 200 ஃபார்மர்ஸ் ஃபீல்டை அடாப்டிவ் ரிசர்ச் ட்ரையல் போட்டு அத்தனையுடைய இதையும் எடுத்து இப்போ எக்ஸிஸ்டிங் வெரைட்டி விட குறைஞ்சது 10-15% அதிக மகசூல் கொடுக்கணும். நல்ல ஒரு அரைவை திறன் இருக்கணும். அதே மாதிரி அந்த குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் பெட்டராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தன்மை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்போ எல்லாமே கிளைமேட் ரெசிலியன்ட் வெரைட்டிஸாக மட்டும்தான் நாங்கள் வெளியிடுறோங்க. எதுக்குங்க? எல்லாமே வந்து கிளைமேட் ரெசிலியண்ட்டுங்க. எல்லாமே வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. அதே மாதிரி ஃப்ளட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதிக வெப்பத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் தான் இப்போ வெளியிட்டிருக்கிற எல்லாமே இப்போ நாங்கள் கிளைமேட் ரெசிலியன்ஸுங்கிறது இல்லாமல் நாங்கள் வெளியிடுறது இல்லைங்க.
சரிங்க. இப்போ மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் கொடுத்துருக்குற எல்லா வெரைட்டி, இப்போ ஆடுதுறை வெரைட்டி 2 கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது காவேரி டெல்டாவில் மேஜராக போகிறதுக்காகங்க. இந்த கோல வெரைட்டி கொடுத்தோம் பார்த்தீங்களா, கோ 59 எல்லா இடத்துலையும் நல்லா வரும். பட் மீதி இடங்களில் ரொம்ப நல்லா வரும். ஸோ அந்த ஆடுதுறையிலேருந்து வர்றது குறிப்பாக காவேரி டெல்டா பகுதிக்காக விடுற ரகங்கள்ங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மீதி பயிர்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் மேஜர் அக்ரிகல்ச்சர் சாயில்ஸுக்கு ஒத்து வர்ற மாதிரியான ரகங்களாக தான் கொண்டு வந்திருக்கோம். நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, இப்போ வந்து எங்ககிட்ட ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் வந்து 43 இடத்துல ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குதுங்க. அங்கே எல்லா இடத்துலையும் இதை போட்டுருவாங்க. அப்போ அங்கே என்னென்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மண் இருக்கும். அதில் எல்லாத்துலேயும் வளருதான்னு பார்த்தா தான் அதை அடுத்தது அட்வான்ஸ் பண்ணுவோம். அட்வான்ஸ் பண்ணி அடாப்டிவ் ரிசர்ச் ட்ரையல்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் விவசாயிகளுடைய வயல்களில் நாங்கள் போட்டு அது நல்லா வந்தால் மட்டும்தான் ரகமாக கொண்டு வருவோங்க. ஜாதிக்காய் ஆல்டிடியூடை பற்றி இல்லைங்க, அது வந்து மைக்ரோ கிளைமேட். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் வந்து பிளெயின்ஸ் தானே, கோயம்புத்தூர் வந்து உள்ளுக்குள்ளார தான் இருக்குது. ஆனால் பொள்ளாச்சியில் இப்போ நிறைய ஜாதிக்காய் தான் இருக்குது. ஜாதிக்காயில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மைக்ரோ கிளைமேட், அந்த ஷேடு வேணும். அந்த ஷேடுக்காக தான் உங்களுக்கு கோகனட்டுக்கு நடுவால் அந்த ஜாதிக்காய் 4 கோகனட்டுக்கு நடுவால் ஜாதிக்காய் மரம் வச்சுருப்பாங்க. இந்த கிளைமேட் இஸ் ஃபைனுங்க. ரொம்ப ஏரிடாக இருந்ததுன்னா கஷ்டங்க. மிச்சபடி நம்மளது மாதிரி இருக்கிற செமி ஏரிட் டிராபிக்கல் கிளைமேட்டுக்கு நல்லாவே வருங்க. பண்ணலாங்க. இப்போ வந்து நாங்கள் ஆர்கானிக் முறையிலையும் பயன்படுத்துகிற மாதிரி தான் இங்கே ரகங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோங்க. இப்போ நாங்கள் இன்னும் ரிசர்ச் இன்னும் போயிட்டுருக்குது. நிறைய ரகங்களை வந்து ஆர்கானிக்கில் போட்டு எந்த ரகம் பெஸ்ட்டாக வருதுங்கிற ரிசர்ச்சும் பண்ணிகிட்ருக்கோம். அதை சப்சிக்வெண்ட்டாக அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுவோங்க. உடனே எல்லாமே வந்து சீடு மினிமம் வச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு இன்றைக்கி தான் ஒரு செட் ஆஃப் விவசாயிகள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் கவர்மெண்ட்டில் வந்து இது நோட்டிஃபை பண்ணணும். நம்மளுக்கு அவங்களுக்கு சப்சிடியெல்லாம் வரணும் அப்படின்னா கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணணும். அதுக்கு 3லிருந்து 6 மாத காலம் அவகாசம் எடுத்துக்கிட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் நோட்டிஃபை ஆகி வரணுங்க. நோட்டிஃபை ஆகி வந்துருச்சுன்னா சீட் செயினில் கொடுத்துருவோம். அப்புறம் வந்து கம்யூனிட்டி சீட் ப்ரொடக்ஷனில் போயிடுவோம். இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த அரிசி ரகங்கள் எல்லாம் வெளியிட்டோம் இல்லைங்களா, அது எல்லாமே நிறைய ஃபார்மர்ஸ் கிட்ட போட்டதால் அவங்களே நாம் வெளியிடுறோமோ இல்லையோ அவங்களே இப்போ நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம இங்கே போட்ட கோ 59 பிபிடிக்கு மாற்றாக போட்டிருக்கிறோம். அதை விட பெஸ்ட்டாக ஈல்டு கொடுக்குற மாதிரி அதை விட பெஸ்ட்டு கீப்பிங் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம். அதனால் இது ஆல்ரெடி மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ நாங்கள் இந்த ரிசர்ச் முடிஞ்சு இதை ஃபார்மலாக அறிமுகப்படுத்திட்டோம். இனி வந்து சீட் ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஹேசன் ஆகிடுங்க. நார்மலாகவே வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டுருக்குதுங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு 4 நாள் அந்த மாதிரி ஸ்கை வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஓப்பனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஃபாகி சிச்சுவேஷன் வருங்க. ஆனால் இனி அது பெருசாக இருக்காதுங்க. ஏன்னா சம்மர் ஆல்ரெடி நம்ம கோயம்புத்தூர் அண்ட் ஈவன் அப் டு சென்னையே இப்போ ஏர்லி சம்மர் ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க. இனி வந்து இந்த ஃபாகி சிச்சுவேஷன் பெருசாக வராதுங்க, சப்சைடு தான் ஆகும். இது வரைக்கும் எப்போ வந்து ஸ்கையில் வந்து மேகமூட்டம் இல்லாமல் அப்படியே ஓப்பனாக இருக்குதோ அந்த டைமில் இந்த ஃபாகினஸ் வருங்க. இனி வராதுங்க. இனி அப்படியே அது சப்சைட் ஆயிடும். சம்மர் நார்மலாக இருக்கும். சம்மர் இருந்தால் தானே மழை வரும். இருக்குங்க, கட்டாயம் இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல ஹாட் சீசன் வந்தால் தான் சவுத் வெஸ்ட் மான்சூனும் செட் ஆகும், நம்மளுக்கு நல்ல மழை வரும். ஸோ நம்ம அந்த சீசனல் சேஞ்சஸ் கரெக்டாக இருந்ததுன்னா, பருவம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய மழைக்காலமும் நல்லா இருக்குங்க. டெஃபினட்டாக நல்லா ஹாட் சம்மர் தான் எதிர்பார்க்கணுங்க. போன வருஷத்தை விட போன வருஷம் வந்து அதுக்கு முந்தைய வருஷத்தை விட நல்லா ஹாட்டாக தான் இருந்தது. இந்த வருஷமும் நீங்கள் ஹாட் கிளைமேட் எதிர்பார்த்து தான் ஆகணுங்க. சம்மர் ரெயின்ஸ் வருங்க, ஏப்ரலில் வரும் சம்மர் ரெயின்ஸ். ஏப்ரல் மேல வந்து உங்களுக்கு அந்த ஆல்மோஸ்ட் அந்த மார்ச் எண்டில் பீக் சம்மர் போகும் நம்மளுக்கு. அதில் வந்து உங்களுக்கு கன்வெக்டிவ் க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு சம்மர் ஷவர்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சம்மரை வந்து குறைச்சி அப்புறம் நம்மளுக்கு செட் ஆயிரும், சீசன் செட் ஆயிரும். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச். எங்கள் மக்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய ரகத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.